சமீப காலமாக திரை உலகில் விவாகரத்துகள் பெருகி வருகின்றன. இதற்கு காரணம் என்ன? காதலித்து திருமணம் செய்தவர்கள்தான் இந்த விவாகரத்துக்கெல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறார்கள். தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினியும் காதலித்து தான் திருமணம் செய்தார்கள். அவர்கள் இன்னும் 6 மாதத்தில், இன்னும் சில மாதங்களில் விவாகரத்து பெற இருக்கிறார்கள். இப்போது இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷும் அவருடைய மனைவி பாடகி சைந்தவியும் அடுத்த கட்டமாக விவாகரத்துக்கு நிற்கின்றார்கள். இருவரும் காதலித்து 11 ஆண்டுகள் திருமண வாழ்வை நடத்தியவர்கள். அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் உண்டு. சரி, இவர்களுக்குள் என்னானது? அதாவது பொருத்தமான ஜோடி, அழகான ஜோடி என்று சினிமா வட்டாரங்களே சொல்லிக் கொண்டிருந்த இந்த ஜோடிக்குள் பிளவு ஏற்பட காரணம் என்ன? இதனால் இவர்கள் பிரிய காரணம்? வாருங்கள் பார்ப்போம். ஜிவி பிரகாஷ் ஏஆர் ரஹ்மானின் அக்கா மகன் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் இசை கற்றுக்கொண்டதும் ரஹ்மானிடம்தான். சின்ன வயதிலிருந்து ரஹ்மான் வீட்டில்தான் வளர்ந்தார். ஜிவி பிரகாஷுடைய அப்பாவுக்கும் அவருடைய அம்மாவுக்கும் பிரிவு ஏற்பட்ட பிறகு அவருடைய மாமா வீட்டில் ஏஆர் ரஹ்மான் வீட்டில் தான் வளர்ந்தார். இந்த காலகட்டத்தில் அவர் ஜென்டில்மேன் படத்தில் பாடியதும், அதற்கு பிறகு சின்ன வயதிலே அந்த இசைக்குழுவோடு தன்னுடைய மாமாவின் இசைக்கூடத்தில் இருந்து கொண்டே இசையை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டார். பிறகு மாமாவிடம் உதவியாளராக இருந்து கொஞ்சம் இசை கற்றுக்கொண்டார். பிறகு வெளியே வந்து அவர் இசை கற்றுக்கொண்டார். சின்ன வயதில் இவர்கள் படிக்கும் போதே இருவருமே, சைந்தவி ஜிவி பிரகாஷுக்கு ஜூனியர். இவர்களுக்குள் இந்த பள்ளியில் அந்த நட்பு தொடங்கி அந்த நட்பு அப்படியே ஒரு காதலாக உருவானது. அந்த காதல் அப்படி ஒரு கட்டத்தில் இருவரும் திருமணம் செய்து கொள்ளும் அளவிற்கு வந்தது. இரு வீட்டாரும் ஓரளவுக்கு சரி, நல்ல முடிவுதான் என்று அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அதே போலதான் இவருடைய காதல் திருமணம் மனம் வீசியது. அது அப்படி அதனுடைய பரிசாகத்தான் ஒரு குழந்தை வருட இடைவெளிக்கு பிறகு, அதாவது 2013 திருமணம் நடக்கின்றது. 2020 குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு இப்போது 4 வயது. இந்த சூழலில் ஒரு பெண் குழந்தை இருக்க இவர்கள் இருவரும் நாங்கள் பேசி கருத்து பரிமாறிக்கொண்டு நாங்கள் தனியாக பிரிந்து செல்ல முடிவு செய்துவிட்டோம். ஒருவர் மீது ஒருவர் எந்த பழியும் போடாமல் நாங்கள் பிரிந்து செல்ல இருக்கின்றோம் என்று தகவலும் கொடுத்து விட்டார்கள். விரைவில் அவர்களுக்கு அதற்கான விவாகரத்துக்கு அப்ளை செய்வார்கள். அதற்கு முன்பு இவர்கள் விவாகரத்துக்கு செல்ல காரணம் என்ன? ஒரு நல்ல இனிமையான பாடகியான சைந்தவி இவருக்கு கல்யாணம் செய்த பிறகு இசையமைப்பாளரான தன்னுடைய கணவரோடு அவருடைய வீட்டிலே தங்கிவிட்டார். அதற்கு அதிகமாக வேறு இடங்களில் போய் பாடவோ, அவ்வப்போது கணவருடைய இசையில் மட்டும் ஒன்றிரண்டு சில பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தார். அவருடைய இசை, அதாவது பெரிய பாடகியாக வேண்டும் என்ற அந்த கனவு அதுக்குள் சுருங்கிவிட்டது. ஆனாலும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது என்று குடும்ப வாழ்க்கையில் இருந்தார். ஜிவி பிரகாஷ் ஒரு நல்ல இசையமைப்பாளராக தேர்ந்ததோடு 50க்கும் மேற்பட்ட படங்களில் பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கெல்லாம் இசையமைத்திருக்கின்றார். ரஜினி, விஜய் என்று புகழ் வெளிச்சம் அவர் மீது படப்பட அவருக்குள் இருக்கின்ற அந்த நடிகனாக வேண்டும் என்கின்ற ஆசை துளிர் விடுகிறது. நடிக்க ஆரம்பித்தார். நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பிக்கும் போது அவருக்குள்ள இருவருக்கும் கணவன் மனைவிக்குள் அப்போதுதான் சில சங்கடங்கள் ஏற்பட ஆரம்பிக்கின்றன. நீங்கள் நடிக்க வேண்டாம், பேசாமல் சினிமாவில் இசையமைப்பாளராக மட்டும் இருங்கள். நீங்கள் உங்களுக்கான இசை இடம் அப்படியே இருக்கிறது. நீங்கள் இசையமைப்பாளர், ஒரு சிறந்த இசையமைப்பாளராக வரலாம். பேசாமல் நீங்கள் இசையை மட்டும் பாருங்கள் என்று மனைவி சைந்தவி சொல்ல, இல்லை, நடிப்பு என்னுடைய ஆம்பிஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால்தான் நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இந்த தொடங்கிய இந்த பனிப்போர் இவர்களுக்குள் 2 வருடமாக அப்படியே கசமுசா அந்த முறைப்பு அப்படியே போய்கொண்டே இருந்தது. கடந்த 6 மாதங்களாக இன்னும் அது வீரியத்தோடு ஒரு பிரிவை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு போய்விட்டது. பேச்சுலர், இன்னும் சில படங்களில் அவர் லிப்லாக்கோடு நடித்தது, சில நடிகைகளோடு அவருக்கு சம்பந்தப்படுத்தி பேசியது, இதெல்லாமே அவருக்குள் ஒரு பெரிய திடுக்கிட வைத்தது சைந்தவியை. தன்னுடைய கணவர் வேறு நடிகையோடு போய் விடுவாரோ என்கின்ற பயம் வேறு. இதனால் அவருக்குள், அதே சமயத்தில் அவருடைய அம்மா பேச்சை கேட்க வேண்டிய சூழ்நிலை வேறு. அவருடைய அம்மாவோ மகளை தன்வசப்படுத்தி வைத்திருந்தார். அம்மா கூடவே இருக்க இவரும் பிரியப்படுகிறார். அதே சமயத்தில்
கணவர் நடிக்கக்கூடாது, நடிகைகளோடு நடிப்பதும் அந்த ஒரு மாதிரியான வசனங்களை பேசுவதும் ஒரு மாதிரியான நடிப்பதும் தேவையில்லை. நீங்கள் நடிப்பு விடுகிறீர்களா இல்லை என்னை விட்டு விடுகிறீர்களா என்று கேட்டதால் இதுதான். நீங்கள் நடிகராக வேண்டும் என்றால் நடிகராகி விடுங்கள், நான் உங்களோடு பிரிந்து விடுகிறேன். நான் தான் முக்கியம் என்றால் நீங்கள் நடிக்க வேண்டாம், நடிக்கக்கூடாது என்று சொன்னார் சைந்தவி. இதற்கு ஜிவி பிரகாஷ் சம்மதிக்கவில்லை. நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நடிகனாகவும் பிரகாசிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு இசையமைப்பாளராக சிறந்து விளங்குவது போல ஒரு நல்ல நடிகனாகவும் நான் பிரகாசிக்க விரும்புகிறேன். எனவே நடிப்பை விட முடியாது என்று சொல்லிவிட்டார். நானா நடிப்பா என்று கேட்கும்போது அவர் நடிப்புதான் என்று சொன்னதும் இவர்களுக்குள் அந்த விரிசல் பெரிதாகிவிட்டது. சரி, நாம் பிரிந்து விடுகிறோம். இப்படியே நமக்கு இந்த ஒரே வீட்டுக்குள் இருந்து முறைத்து கொண்டும் இருப்பது சரியில்லை, நமக்குள்ளே பேசாமல் இருப்பதும் சரியில்லை, நாம் பிரிந்து விடலாம் என்று இருவரும் பேசி இப்போது விவாகரத்துக்கு அப்ளை செய்யக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது. ஆக இந்த பிரிவுக்கு முக்கிய காரணம் அவருடைய மாமியார் தரப்பில் சில நெருக்கடிகள். அதே சமயத்தில் மாமியாருக்காக அவர் பிஜேபி கட்சியுடன் போய் ஐக்கியமாக வேண்டிய சூழ்நிலை. அதை தாண்டி மனைவிக்கு இவர் நடிப்பது பிடிக்கவில்லை. பெண்களோடு, அதாவது நடித்தால் அந்த ஒரு காதல் காட்சியில் நெருக்கமாக நடிப்பது, முத்தம் கொடுப்பது போன்ற காட்சியில் நடிக்கக்கூடாது. சினிமாவில் மொத்தத்தில் இவர் நடிக்கக்கூடாது. ஒன்லி இசையமைப்பாளராக இருந்தால் நாம் அப்படியே இருக்கலாம் என்பதுதான் மனைவி போட்ட கண்டிஷன். அந்த கண்டிஷனை ஜிவி பிரகாஷ் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் அவர்களுக்குள் இந்த பிரிவு, விவாகரத்து வரை வந்தது விஷயம். இனி அடுத்த கட்டமாக குழந்தை யாருடன் இருக்கும் என்பதுதான். அது விவாகரத்துக்கு பிறகுதான் அது முடிவாகும். அநேகமாக அம்மாவிடம்தான் இருக்கும் நினைக்கின்றேன். அது இனி வரும் காலங்களில் அது தெரியும். அதே சமயத்தில் இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும், சேர்ந்திருக்க வேண்டும் என்று இசை புயல் ஏஆர் ரஹ்மானும் தளபதி விஜயும் எவ்வளவோ கேட்டுக்கொண்டார்கள். ஆனாலும் இவர்களுக்குள் அது இணங்கவில்லை. இல்லை, நாங்கள் தனியாக போய்விடுகிறோம் என்று ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்கிறார்கள். விவாகரத்து தான் முடிவு என்று முடிவு செய்து விட்டார்கள். அதற்கு மேல் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர்களின் வாழ்வை தீர்மானிக்க வேண்டியது அவர்கள்தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.